மாவட்டம் கூடலூரில் யானைக்கு அஞ்சி வடமாநில தொழிலாளர் ஒருவர் மரத்தில் ஏறி உயிர் தப்பிய காட்சிதான் இது. கூடலூரில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் கடந்த 23ஆம் தேதி தனியார் தோட்டத்திற்குள் யானை ஒன்று புகுந்தது. யானையை கண்டு அஞ்சிய வடமாநில தொழிலாளர் ஒருவர் மரத்தின் மீது ஏறி உயிர் தப்பிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. மற்றும் தோட்டங்களில் யானைகள் நடமாட்டத்தை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தன்னை சூப்பர் ஹீரோவாக நினைத்துக் கொண்டு வெறும் கையால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்ற நபரை 3 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையை அடுத்த அம்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள HDFC ஏடிஎம் மையத்திற்குள் வியாழக்கிழமை நள்ளிரவு 12:45 மணிக்கு இளைஞர் ஒருவர் நுழைந்துள்ளார். அவர் அங்கிருந்த 2 இயந்திரங்களின் அடிப்பகுதியை கைகளால் உடைத்து பணத்தை எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் அந்த இடத்தை விட்டு வெளியேறியுள்ளார். இதற்கிடையே ஏடிஎம் இயந்திரங்களை உடைக்கும் முயற்சி காரணமாக ஹரியானாவில் உள்ள வங்கி தலைமை அலுவலகத்தில் அலாரம் அடித்துள்ளது. அங்கிருந்து கிடைத்த தகவலின் பேரில் அம்பத்தூர் கிளை மேலாளரான சுதாகர் உடனடியாக போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அதிகாலை 4 மணிக்கு ரயில் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த இளைஞனை கைது செய்தனர். விசாரணையில் அந்த நபர் அரியலூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பதும் புரசைவாக்கத்தில் உணவகம் ஒன்றில் தங்கி பணியாற்றியதும் தெரியவந்தது. இந்தியா மற்றும் இலங்கை கடற்படையின் கூட்டு நடவடிக்கை மூலம் அரபிக்கடலில் 2 படகுகளில் கடத்தப்பட்ட சுமார் 500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இலங்கை கொடியுடன் கூடிய மீன்பிடி படகுகள் மூலம் அரபிக்கடலில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக இந்திய கடற்படைக்கு இலங்கை கடற்படை தகவல் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்திய கடற்படையின் 2 ஹெலிகாப்டர்களும் கப்பல் ஒன்றும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டன. அப்போது இலங்கை கடற்படையின் வான்வழி கண்காணிப்பு மூலம் கிடைத்த தகவலின் பேரில் 2 படகுகளில் போதைப் பொருட்கள் கடத்தி செல்லப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து இந்திய கடற்படையினர் அந்த 2 படகுகளையும் சுற்றி வளைத்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் 9 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 500 கிலோ எடை கொண்ட கிறிஸ்டல் மெத் எனப்படும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் கைது செய்யப்பட்ட கடத்தல்காரர்களும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த நடவடிக்கை இரு நாட்டு கடற்படைகளின் நெருக்கமான கூட்டமைப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக இரு நாட்டு அதிகாரிகளும் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே 1000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகளின் வேதனையை படம் பிடித்து காட்டியுள்ளது இந்த ட்ரோன் காட்சி. முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 30,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். 2 தினங்களுக்கு மேலாக டெல்டா மாவட்டமான திருவாரூரில் பெய்து வரும் கனமழையால் முத்துப்பேட்டை, இடும்பாவனம், தொண்டியக்காடு, கீழக்காடு உள்ளிட்ட இடங்களில் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு முன்பு பயிரிடப்பட்ட பயிர்கள் வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நீர்நிலைகளை முறையாக தூர்வாராததும் தண்ணீர் வடிவதற்கு போதிய வடிகால் இல்லாததுமே மழைநீர் தேங்க காரணம் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதலமைச்சர் பதவி கிட்டத்தட்ட பாஜகவுக்கு உறுதியான நிலையில் துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே விரும்பவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தலில் 288 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 234 தொகுதிகளை கைப்பற்றியது. குறிப்பாக பாஜக மட்டும் 132 இடங்களில் வென்றன. தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரமான போதிலும் புதிய அரசு பதவியேற்கவில்லை. முதலமைச்சர் பதவி தொடர்பாக பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவேன் என காப்பந்து முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கூறிவிட்டதால்
இருப்பதால் பட்னாவிஸை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் வியாழனன்று தேவேந்திர பட்னாவிஸ், ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்தித்து பேசினர். அப்போது அமைச்சரவை பதவி ஒதுக்கீடுகள் பற்றிய விவாதங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அமைச்சரவையில் குறைந்தது 12 சிவசேனா அமைச்சர்கள் இருக்க வேண்டும் என ஏக்நாத் ஷிண்டே வலியுறுத்தியதாக தெரிகிறது. இந்த ஆலோசனை சுமூகமாக முடிந்த நிலையில் அமித்ஷாவுடனான சந்திப்பு நேர்மறையாக இருந்ததாக ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். நீங்கள் பார்ப்பது கடலோ தீவுகளோ அல்ல, மழைநீரில் மூழ்கிய விளைநிலங்களே இவை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழை காரணமாக அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. உப்பூரில் ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல சின்னகொத்தூர், பெரியகொத்தூர், ராமநாதபுரம், மேலமணலி, மணஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் சம்பா நெல் பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. வடிகாலம் சரியானபடி தூர்வாரது கிடையாதுங்க. எங்களுக்கு முக்கியமான வடிகாலம் நாங்களே விவசாயிகளாக பார்த்து தூர்வாரிக்கிறது. அதுவும் பொருளாதாரமும் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். மன்னார்குடி அருகே 500 ஏக்கரிலான சம்பா நெற்பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கி அழுகத் தொடங்கி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அத்திக்கோட்டை கிராமத்தில் வயல்வெளியில் 2 நாட்களாக வடியாமல் குளம்போல் தேங்கிய மழை நீரால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், நாகை மாவட்டத்தில் சுமார் 5,400 ஹெக்டேர் விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இங்க குறிப்பாக தலைஞாயிறு ஒன்றத்தில் தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 5,400 ஹெக்டேர்ஸ் தண்ணி போயிருக்குது. இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உக்கடை, புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், கோவி செழியன் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பன்னீர்செல்வம், மாநிலம் முழுவதும் மழையால் சுமார் 32,000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அது பயிரினுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 33% அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதற்கு உரிய நஷ்டஈடுகள் வழங்குவதற்கு அடிப்படை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2,500 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார். வடகிழக்கு பருவமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஓரிரு நாளில் கணக்கெடுப்பு தொடங்கும் என்று உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் மொத்தம் 31,853 ஏக்கர் விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். வேளாண்மை, தோட்டக்கலை துறைகளைச் சேர்ந்த 5,908 பணியாளர்கள் களத்தில் உள்ளதாகவும் தேவையான ரசாயன உரங்கள் தனியார் கடைகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பயிர் பாதிப்பு நிலவரங்களை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர்கள் கண்காணித்து வருவதாகவும் 33% மேல் உள்ள பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்திய வரலாற்றில் பெண்கள் முப்படைகளிலும் பெரும் பங்காற்றி சாதனை புரிந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். 4 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள திரௌபதி முர்மு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் நடந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்காக வைக்கப்பட்டுள்ள நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். போரில் வீரமரணம் அடைந்த ராணுவத்தினரின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இதனையடுத்து வெலிங்டன் முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா ஒரு பாதுகாப்பு உற்பத்தி மையமாக திகழ்ந்து வருவதாக கூறினார். I am also delighted to know that there are some women officers among you attending this course. I hope that the number of women officers in this course will rise in the near future. பெண்கள் நாட்டுக்காக சேவை புரிவது பாராட்டுக்குரியது என்றும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை படைத்து வருவதாக கூறினார். திருப்பூர் மாநகராட்சியில் அதிமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நிராகரித்ததற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார்.
திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் சொத்து வரியை உயர்த்துவதற்கு அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாநகராட்சி கூட்டத்திற்கு கருப்பு உடையில் சென்ற அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு நடுவே அமர்ந்து தலையில் முக்காடு போட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் அவசரமாக முடித்து வைக்கப்பட்டது. அதிமுகவினர் கொண்டு வந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் வெளியே வந்த அதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அதிமுக உறுப்பினர்கள் ஈடுபட்டது கண்டனத்திற்கு உரியது என்று மேயர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் சபை நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சொத்து வரி உயர்வு குறித்து பேச வேண்டும் என்று கூக்குரலிட்டனர். இதற்கு எதிர்வினையாற்றிய எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்திய அதிமுக கவுன்சிலர்களை காவல்துறையை ஏவி கைது செய்தது கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். சொத்து வரி உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்து உள்ளாட்சி அமைப்புகளை எல்லாம் திவாலாக்கியது எடப்பாடி பழனிசாமி என்றும், அரசியல் ஆதாயத்திற்காக தங்கள் கட்சியின் கலவர ஆய்வு கலேபரங்களை மறைத்து திசை திருப்ப மக்கள் மீது அக்கறை உள்ளதைப் போல நீலிக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் 15வது நிதி ஆணையத்தின் நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டு சொத்து வரி உயர்விற்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், உள்ளாட்சி அமைப்புகள் கட்டாயம் சொத்து வரியை ஆண்டுதோறும் உயர்த்தியே ஆக வேண்டும் என்று மத்திய அரசு நிபந்தனை விதித்தபோது வாய்மூடி அமைதியாக இருந்தவர் இபிஎஸ் என்றும் அமைச்சர் கே என் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் விநியோகம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் அடங்கிய குழு ஏழுமலையான் கோயிலில் ஆய்வு மேற்கொண்டது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு பிரசாதம் தயாரிக்க கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது விலங்கு கொழுப்பு கலந்த நெய்யை விநியோகம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ அதிகாரிகள், மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய அதிகாரிகள் அடங்கிய குழுவினை நியமனம் செய்து விசாரிக்க உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நேற்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற சிறப்பு அதிகாரிகள் குழு தீவிர விசாரணை மேற்கொண்டது. பூந்தி தயாரிப்பு மையம், லட்டு தயாரிப்பு மையம் ஆகியவற்றில் ஆய்வு செய்த அதிகாரிகள் ஆவணங்களை பரிசீலித்து ஊழியர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். ஏற்கனவே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனத்தில் சிபிஐ தனிக்குழு நேரில் சென்று ஆய்வு நடத்தியது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் யூடியூப் பார்த்து 5 இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் உட்பட 3 காவலர்கள் கைது செய்தனர். சென்னை கொளத்தூரில் விஜயலட்சுமி என்பவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 5 சவரன் செயினை பறித்து சென்றனர். இதுகுறித்து கொளத்தூர் குற்றப்பிரிவு காவலர்களிடம் விஜயலட்சுமி அளித்த புகாரை தொடர்ந்து விசாரணை நடத்திய காவலர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஷ், தினேஷ்குமார் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் என 3 கைது செய்தனர். இதையடுத்து காவலர்கள் 3 நடத்திய விசாரணையில் 3 பணம் சம்பாதிக்க முடிவு செய்து செயின் பறிப்பு வீடியோக்களை யூடியூபில் பார்த்து கற்றுக்கொண்டதாக கூறியுள்ளனர். அதன் பிறகு கடந்த 1 மாதமாக 3 சேர்ந்து 5 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனிடையே 3 10 சவரன் மதிப்புள்ள 3 தங்க செயின்கள், 1 கவரிங் செயின் மற்றும் 1 செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து தனுஷ் மற்றும் தினேஷ்குமார் ஆகிய இருவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த காவலர்கள் 17 வயது மாணவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் விசாரித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் EVKS இளங்கோவன் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று விசாரித்தார். என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து குடும்பத்தினர் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அப்போது அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை EVKS இளங்கோவன் நல்ல முறையில் மீண்டு வருவார் என நம்பிக்கை தெரிவித்தார். அவர் மீண்டும் குணமடைந்து வருவார். வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்றம் கூட இருக்கிறது. சட்டமன்றத்தில் அவருடைய குரலை கேட்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் எல்லாம் அவளோடு இருக்கிறோம். நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த 1 வாரமாக EVKS இளங்கோவன் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜார்க்கண்டின் 14வது முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றுக் கொண்டார். अपना नाम हेमंत सोरेन
सत्य निष्ठा से प्रतिज्ञान करता हूँ कि सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूँ कि संविधान के प्रति मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு அண்மையில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைமையிலான கூட்டணி 56 இடங்களில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இந்த நிலையில் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சர் பதவியேற்பு விழா ராஞ்சியில் நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ராகுல் காந்தி, டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்று ஹேமந்த் சோரனை வாழ்த்தினர். இதனிடையே ஹேமந்த் சோரனுக்கு கருணாநிதி வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை உதயநிதி பரிசளித்தார். சென்னை மாநகராட்சி சார்பில் ஆண்களுக்கான நவீன குடும்பநல கருத்தடை சிறப்பு முகாம்கள் தொடங்கப்பட்டன. பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஆண்களுக்கான நவீன குடும்ப நல கருத்தடை சிறப்பு முகாம்கள் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 4 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னையில் உள்ள 15 மருத்துவ மண்டலங்களில் உள்ள நகர்ப்புற சமுதாய நல மையங்களில் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை குடும்ப நல கருத்தடை சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு கருத்தடை சிகிச்சை மேற்கொள்வது எளிமையானது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி மதர்ஸ் அவங்களுக்கு இந்த ஹை ரிஸ்க் மதர்ஸ்க்கு இந்த சர்ஜரி பண்றதை விட அவங்களோட வீட்டுக்காரங்க இந்த சர்ஜரி பண்ண அவங்க மேலுக்கு பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு மயக்கம் கொடுக்க போறது இல்லை. லோக்கல்லா அந்த இடம் ஆப்ரேஷன் பண்ற இடத்துல மறுக்கிற ஊசி போட்டா போதும். 5-10 மினிட்ஸ்ல இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அவங்க திருப்பி வேலைக்கு போய்க்கலாம். இந்த கருத்தடை சிறப்பு முகாமில் ஆண்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணி வீரர்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து கலந்துரையாடினர். Good turning. Thank you. Bloody hell. As if we weren't suffering enough at that point. That was just... பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாட இந்திய அணி ஆஸ்திரேலியா சென்றுள்ளது. பெர்த்தில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்திய அணி வீரர்கள் கான்பரா நகருக்கு சென்றனர். இந்நிலையில் இந்திய நட்சத்திர வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா உள்ளிட்டோருடன் அந்நாட்டு பிரதமர் கலந்துரையாடினார். பின்னர் இரு நாட்டு கிரிக்கெட் வீரர்களும் இணைந்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். குழந்தை பிறந்ததால் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முதல் போட்டியில் விளையாடாமல் இருந்த கேப்டன் ரோஹித் சர்மா மீண்டும் அணிக்கு திரும்பி உள்ளது அணிக்கு வலு சேர்த்துள்ளது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இரு அணிகளுக்கும் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி வரும் 6ஆம் தேதி தொடங்குகிறது.